வணக்கம். தமிழால் வெல்வோம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்புக்கு ரொம்ப முக்கியமான புணர்ச்சி விதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே புணர்ச்சியை பற்றி நான் நம்ம தமிழால் வெல்வோம் சேனலில் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சி. இப்போ பண்பு பெயர்னா என்ன? நம்ம ஏற்கனவே சின்ன வகுப்பில் படிச்சிருக்கோம். பண்பை உணர்த்தக்கூடிய பெயர்கள் எல்லாமே பண்பு பெயர்கள் எனப்படும். ஒரு பண்பை உணர்த்தக்கூடிய பெயர்கள் பண்பு பெயர் எனப்படும். இதில் மை விகுதி வரும். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம எதெல்லாம் பார்க்கலான்னா நன்மை, தீமை, மென்மை, கடுமை, வெண்மை, செம்மை, இது எல்லாம் பண்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு. இப்போ பண்பு பெயர்னா நமக்கு மை விகுதி பெற்று வரும். இதுதான் பண்பு பெயர்கள், மை விகுதி பெற்று வரும். சரி, இப்போ புணர்ச்சி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது என்னது? நிலைமொழி, வருமொழி. புணர்ச்சின்னு சொன்னாலே நமக்கு நிலைமொழி, வருமொழி ரொம்ப முக்கியமானது. இப்போ கூட்டலுக்கு முன்னாடி உள்ளது நிலைமொழி, கூட்டலுக்கு பின்னால் உள்ளது வருமொழி அப்படின்னு நம்ம ஏற்கனவே புணர்ச்சியை பார்த்துட்டோம். இப்போ நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தும் வருமொழியினுடைய முதலெழுத்தும் சேர்வது தான் புணர்ச்சி. நிலைமொழியின் கடைசி எழுத்தும் வருமொழியின் முதலெழுத்தும் சேர்வது தான் நமக்கு புணர்ச்சி எனப்படும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ பண்பு பெயர் புணர்ச்சினா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பண்பு பெயர் புணர்ச்சினா நிலைமொழியில் பண்பு பெயர் இருக்க, நிலைமொழியில் பண்பு பெயர் இருக்க, வருமொழியில் நமக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்ன சொன்னாலும் வந்தாலும் வரும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய புணர்ச்சி தான் என்னது? பண்பு பெயர் புணர்ச்சி. இப்போ இதில் 8 வகையான மாற்றங்கள் நிகழ்வதாக நம்முடைய இலக்கண நூலார் தெரிவிக்கிறாங்க. இப்போ நிலைமொழியில் பண்பு பெயர் இருக்கும் பொழுது புணர்ச்சி ஏற்படுகிறது. அப்படி புணர்ச்சி ஏற்படும் போது அதில் 8 வகையான மாற்றங்கள் நிகழ்கிறது. அது என்னெல்லாம் நம்ம இப்போ ஒன்றா பார்க்க போகிறோம். முதல் விதி ஈறு போதல் விதி. முதல் விதி ஈறு போதல். ரெண்டாவது இடை உகரம், இடை உகரம் ஈ ஆதல். இடை உகரம் ஈ ஆதல், உகரம் ஈ ஆதல். அடுத்து மூணாவது ஆதி நீடல், ஆதி நீடல். நாலாவது அடி அகரம் ஐ ஆதல், அடி அகரம் ஐ ஆதல். அடுத்ததா தன் ஒற்று, தன் ஒற்று ரெட்டல், தன் ஒற்று ரெட்டல். அடுத்தது முன் நின்ற மெய் தெரிதல், முன் நின்ற, முன் நின்ற மெய் திரிதல். அடுத்ததா இனமிகள், அடுத்தது இணையவும் பண்பிற்கு இயல்பே, இணையவும் பண்பிற்கு இயல்பே. இதை யார் சொல்கிறான்னா நன்னூலார் சொல்கிறார். யார் சொல்கிறான்னா நன்னூலை எழுதிய பவனந்தி முனிவர் சொல்கிறாரு. அப்போது எதெல்லாம் அந்த 8 விதிகள்னு சொல்லி பார்க்குறப்ப ஈறு போதல், இடை உகரம் ஈ ஆதல், ஆதி நீடல், அடி அகரம் ஐயாதல், தன் ஒற்று ரெட்டல், முன்னின்ற மெய்த்தெரிதல், இனமிகள், இணையவும் பண்பிற்கு இயல்பே. இந்த 8 விதிகளின்படிய நமக்கு பண்பு பெயர் புணர்ச்சியானது அமையும். இப்போது நம்ம வரிசையாக இந்த விதிகளை நம்ம விளக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈறு போதல் விதியை பார்க்க போகிறோம். இதுதான் எல்லா பண்பு பெயர் புணர்ச்சிக்கும் நமக்கு அடிப்படை. ஈறு போதல், ஈறு போதல் என்னும் விதிப்படி. சரி, இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். வெண்மை கூட்டல் குடை. அப்போது நமக்கு பண்பு பெயர்னு எப்படி தெரியுது? இது
மை விகுதி வந்திருக்கு. அப்போ இதில் விதி என்ன அப்படின்னா, ஈறு போதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டது. மை விகுதி கெட்டது. கெட்டதுன்னா மறைந்ததுன்னு அர்த்தம். கெட்டது. இப்போ ஈறு போதல் அப்படின்னா, ஈறுனா தமிழை பொறுத்தவரைக்கும் கடைசியில். அப்போ ஈறு போதல் விதிப்படி, அப்போ ஈறு போதல்னா கடைசியில் உள்ள மை விகுதி. இந்த மை விகுதி மறைஞ்சு போகும். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? வெண் கூட்டல் குடை. வெண் கூட்டல் குடை வெண்குடை. இதுதான் முதல் விதி. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். அடுத்த எடுத்துக்காட்டு இப்போ பெருமை கூட்டல் வழி. பெருவழி. அப்போ நமக்கு மை விகுதி வந்திருக்கு. அப்போ ஈறு போதல் எனும் விதிப்படி மை விகுதி கெட்டது. கெட்டது. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? பெரு கூட்டல் வழி பெரு வழி. அப்போ நம்ம முதல் விதியை பார்த்தாச்சு. ரொம்ப எளிதானது. ஈறு போதல் விதியை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். அவ்வளோதான். நம்ம முதல் விதியை பார்த்தாச்சு. அடுத்து ரெண்டாவது நம்ம விதி பார்க்க போகிறது என்னன்னா, இடை உகரம் ஈ ஆதல். இடை உகரம் ஈ ஆதல். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். பெருமை கூட்டல் அன். சரியா? அப்போ நமக்கு பண்பு பெயர் புணர்ச்சியில் முதல் விதி எப்போவுமே ஞாபகத்தில் வைக்க வேண்டியது எது? ஈறு போதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டது. ஈறு போதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டது. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? பெரு கூட்டல் அண்ணுன்னு இருக்கும். சரி, இப்போ நமக்கு இதில் எப்படி இருக்குது? இர் கூட்டல் ஊ இருக்குது. சரியா? அப்போ நமக்கு விதிப்படி இடை உகரம் எதா ஆகணும்னு போட்டிருக்கு? ஈ ஆகணும்னு போட்டிருக்கு. அப்போது உகரம் மாறி எப்படி வந்துடும்? ஈ ஆயிரும். அப்போ இர் கூட்டல் ஈ நமக்கு என்னது? ரி. அப்போ இப்படி இருக்குது. பே ரி கூட்டல் அண்ணுன்னு இருக்குது. புரியுதா? இப்போ பெரு கூட்டல் அண்ணுன்னு இருக்கு. முதல்ல ஈறுபோதல் விதிப்படி நமக்கு மை விகுதி கேட்டுட்டு, அப்போ நமக்கு பெரு கூட்டல் அண்ணுன்னு இருக்கு. இடை உகரம் ஈ ஆதல். அப்போ இந்த ஊ ஆனது ஈயா மாறும். அப்போ இர் கூட்டல் ஈ ரி. அப்போ பெரி கூட்டல் அண்ணுன்னு இருக்கு. சரியா? அப்போ அடுத்த இது மூணாவது விதி. ரெண்டாவது விதி இடை உகரம் இது ரெண்டாவது விதி. ஈயாதல். அடுத்து மூணாவது விதி என்ன அப்படின்னு சொன்னால், ஈ ஈ ஐ வழி யவ்வும் என்னும் விதிப்படி. என்ன அர்த்தம்? நிலைமொழியினுடைய இறுதியில் ஈ ஈ ஐ இந்த எழுத்துக்கள் வந்தால் யங்கிற யகர உடம்படு மெய் தோன்றும். யகர உடம்படு மெய் தோன்றும். இப்போ நமக்கு எப்படி இருக்கு? பெரி கூட்டல் அண்ணுன்னு இருக்கு. அப்போ நமக்கு என்ன எழுத்துங்க இருக்கு? இர் கூட்டல் ஈ. இர் கூட்டல் ஈ. அப்போ ஈ வந்துச்சுன்னா நமக்கு இந்த ரெண்டையும் சேர்க்க உடம்படு மெய்னா அது நமக்கு கன்ஜக்ஷன் வேர்டு மாதிரி சேர்க்கிறது, சந்தி அந்த மாதிரி சொல்லுவோம்ல, இந்த ஒரு கன்ஜக்ஷன். இந்த ரெண்டையும் சேர்ப்பதற்காக நமக்கு யகர உடம்படு மெய் வரும். அப்போ எப்படி இருக்கும்? பே உடம்படு மெய். அப்போ புள்ளி வச்சது. அப்போ பேரி கூட்டல் ஈ கூட்டல் அண்ணுன்னு இருக்கு. சரியா? இப்படி இருக்கு. அதுக்கப்புறமா நாலாவது விதி என்னன்னா, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. ஒன்றுவது
இயல்பே என்னும் விதிப்படி அந்த விதிப்படி என்னாச்சு? இப்போ உடல் அப்படின்னு சொன்னால் தமிழை பொறுத்தளவுக்கு மெய்யெழுத்து. உடல்னா மெய்யெழுத்து. உடல்னா மெய்யெழுத்து. அப்போது மெய்யெழுத்து நமக்கு உயிரெழுத்து பக்கத்தில் வரும்போது என்ன செய்யணும்? ரெண்டும் சேரும். அப்போ சேருனதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஈ இருக்குது, அங்கே ஆ இருக்குது. ஈ கூட்டல் ஆ ஏ. சரியா? அப்போ எப்படி இருக்கும்? பெரி கூட்டல் ஏ இன்னுன்னு இருக்கும். சரியா? பெரி கூட்டல் என். அப்போ பெரியன். நல்லா கவனிங்க. பெருமை கூட்டல் அன் பெரியன். பெருமை கூட்டல் அன் பெரியன். அப்போ இதை எப்படி முதல்ல விதிப்படி கொண்டாடணும்னா, முதல்ல ஈறு போதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டது. அடுத்தது இடை உகரம் ஈ ஆதல் என்னும் விதிப்படி நமக்கு பெரி கூட்டல் அன் அப்படின்னு ஆகும். அடுத்து மூணாவது என்ன விதினா, ஈ ஐ வழி எவ்வும் என்னும் விதிப்படி நமக்கு பெரி கூட்டல் ஈ கூட்டல் அன். இந்த ஈங்கிறது உடம்படு மெய் அப்படி ஆகும். அடுத்தது உடல் மேல். இங்கே உடல்னா மெய்யெழுத்து வரும்போது நமக்கு உயிரும் உடலும் சேர்ந்து புணர்வது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி நமக்கு பெரி கூட்டல் என் பெரியன் என்று ஆனது. அடுத்ததாக நம்ம இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். சிறுமை கூட்டல் இலை. அப்போ நமக்கு பண்பு பெயர் மை விகுதி வந்திருக்கு. முதல் விதி ஈறு போதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டது. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? சிறு கூட்டல் இலை. ரெண்டாவது விதி என்னது? இடை உகரம் ஈ ஆதல் என்னும் விதிப்படி இப்போ நமக்கு சிறு கூட்டல் இலை. இப்போ இதில் ஈர்கூட்டல் ஊ வந்திருக்கு. அப்போ இந்த ஊ எப்படி மாறும்? ஈயா மாறும். அப்போ ஈயா மாறும். அப்போ ஈர்கூட்டல் ஈ ரி. சி ரி கூட்டல் இலை. அடுத்து மூணாவது என்ன விதி? ஈ ஐ வழி எவ்வும். இந்த விதிப்படி ஈ ஐ வழி எவ்வும் நிலைமொழியினுடைய இறுதியில் ஈங்கிற எழுத்து வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? சி ரி கூட்டல் இலை. அப்போ ஈர்கூட்டல் ஈ நமக்கு ஈ வந்திருக்கு. அப்போ ஈ வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகணும்? ஈங்கிற உடம்படுமை நமக்கு வரணும். எவ்வும் ஈங்கிற உடம்படுமை வரணும். அப்போ எப்படி இருக்கும்? சி ரி கூட்டல் ஈ கூட்டல் இலைன்னு இருக்கும். அடுத்து நமக்கு நாலாவது விதி என்னது? உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி என்ன வந்திருக்கு? இப்போ இதில் மெய்யெழுத்து வந்திருக்கு. உடல்னா மெய்யெழுத்து. உடல் மேல் உயிர் சேரும்போது இந்த ரெண்டும் சேரும். அப்போ சிரி கூட்டல் ஈ கூட்டல் ஈ லை. அப்போ சிறி இலை. முதல் விதி ஈறுபோதல். ரெண்டாவது இடை உகரம் ஈ ஆதல். மூணாவது விதி ஈ ஐ வழி எவ்வும். அடுத்ததாக உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி நமக்கு சிறுமை கூட்டல் இலை சிறி இலை என்று புணர்ந்தது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற விதி என்ன அப்படின்னு சொன்னால் ஆதி நீடல். ஆதி நீடல். ஆதி அப்படின்னாலே முதல்லன்னு அர்த்தம். ஆதினா முதல்ல. சரி, நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பெருமை கூட்டல் ஊர். இப்போ பண்பு பெயர் விகுதி வந்திருக்கு. அப்போ முதல் விதி ஈறு போதல் என்னும் விதிப்படி
என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டது. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? பெரு கூட்டல் ஊர் அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது விதி ஆதி நீடல். ஆதி நீடல் என்னும் விதிப்படி என்ன ஆகும்? நமக்கு இந்த பேன்னா ஆதி தான். ஆதின்னா முதல்ல வருது. பெரு கூட்டல் ஊர். இந்த வந்து எப்படி ஆகும்னா பே ஆகும். நீடல் கொடுத்துருக்காங்க. நீடல்னா நீளம், நீண்டு ஒழிக்கிறது. அப்போ வந்து நமக்கு பேங்கிற நெடில் ஆகும். பேரு கூட்டல் ஊர். அடுத்து என்ன விதினா இது வந்து அடுத்ததா ரெண்டாவது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். உக்குரல் மெய்விட்டோடுங்கிற விதிப்படி. அப்போ என்னது? இங்கே உயிர் எழுத்து வந்துச்சுன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இந்த ஊவானது மெய்யை விட்டுட்டு மறைஞ்சிரும். அப்போ எப்படி இருக்கும்? பேரு கூட்டல் ஊர். உயிர் வந்திருக்கு. உயிர்வரின் உக்குரல். இது எப்படி இருக்கும்? உக்குரல்னா இந்த இருக்குது, இதுதான் உக்குரல். வந்திருக்கு. இந்த ஊவானது மெய்யை விட்டுட்டு இது வந்து மறைஞ்சி போயிடும். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? பே இர் கூட்டல் ஊர்னு இருக்கும். புரியுதா? என்ன அர்த்தம்? உயிர்வரின், இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு. உயிர்வரின் உக்குரல், இந்த ஈர்க்கூட்டல் ஊருக்குள்ள இந்த ஊவானது மெய்யை விட்டு மறைஞ்சிரும். அப்போ மறைஞ்சிரும். அப்போ நமக்கு பேர் கூட்டல் ஊர்னு இருக்கும். அடுத்து நமக்கு நாலாவது விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இயல்பே என்னும் விதிப்படி பேர் கூட்டல் ஊர். உடல் மேல், இங்கே உடல் மெய்யெழுத்து வந்திருக்கு. உடல் மேல் உயிர் வந்ததுனால நமக்கு பே கூட்டல் ஊ வந்து நமக்கு என்னதான் ஆகும்? ரூவாகும். சரியா? அப்போ எப்படி ஆகும்? இந்த ஈர்க்கூட்டல் ஊ நமக்கு ரூவாகும். அப்போ பே ரூர். அப்போ முதல்ல வந்து ஆதி நிடல் என்னும் விதிப்படி நமக்கு பெருமை கூட்டல் ஊரை எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். முதல்ல ஈர்ப்போதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டது. அடுத்தது ஆதி நிடல் என்னும் விதிப்படி நமக்கு இப்படி ஆகுது. அடுத்தது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எனும் விதிப்படி நமக்கு இதே போல் பெயர் கூட்டல் ஊர்னு ஆகுது. அடுத்ததா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி பேரூர் என்று ஆனது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அடி அகரம். அடி அகரம் ஐ ஆதல். அடி அகரம் ஐ ஆதல் எனும் விதி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா பசுமை கூட்டல் தமிழ். தமிழ், பசுமை கூட்டல் தமிழ். அப்போ நமக்கு முதல் விதி ஈறுபோதல் விதிப்படி, ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டது. மை விகுதி கெட்டது. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? பசு கூட்டல் தமிழ்னு இருக்கும். அடுத்து நமக்கு ரெண்டாவது விதி அடி அகரம் ஐ ஆதல் என்னும் விதிப்படி. இப்போ அடி அகரம் ஐ ஆதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பசு கூட்டல் தமிழ் இருக்கா. இப்போ இதில் உள்ள அடி அகரம், இதில் தான் இப்பு கூட்டல் ஆ இருக்குது. இந்த அடி அகரம் எதா மாறும்? ஐயா மாறும். அப்போ எப்படி இருக்கும்? இப்பு கூட்டல் ஐ என்னது? பை. அப்போ பைசு கூட்டல் தமிழ்னு இருக்கும். பைசு கூட்டல் தமிழ் இருக்கும். அடுத்ததா
மூணாவதா இணையவும் பண்பிற்கு இயல்பே எனும் விதிப்படி இணையவும் பண்பிற்கு இயல்பே எனும் விதிப்படி நமக்கு இந்த நிலைமொழியில் உள்ள சூ போகும். இணையவும் பண்பிற்கு இயல்பே எனும் விதிப்படி நிலைமொழியில் உள்ள இந்த சூவானது மறைஞ்சு போகும். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? பை கூட்டல் தமிழ்னு இருக்கும். அடுத்து நாலாவது இனம் மிகல் என்னும் விதிப்படி இனம் மிகல் என்னும் விதிப்படி என்ன ஆகும்? இப்போ நமக்கு வந்து பை கூட்டல் தமிழ்னு இருக்குது. பை கூட்டல் தமிழ். இப்போ இங்கே இத்து வந்திருக்கிறதுனால இத்து கூட்டல் அ தானே, இத்து கூட்டல் அ. அப்போ இந்த இத்துக்கு இனமானது நமக்கு என்னது? இந்து. இத்துக்கு இனமான எழுத்து நமக்கு தமிழ் என்னது? இந்து. அப்போ பை இன் தமிழ். அப்போ முதல்ல நம்ம இந்த அடியகரம் மையாதல் அப்படிங்கிற விதிப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பசுமை கூட்டல் தமிழ் நமக்கு என்ன ஆகும்? பைந்தமிழ் ஆகும். பைந்தமிழ். இது எப்படி ஆச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஈறு போதல் விதிப்படி மை விகுதி கட்டு இப்படி ஆகுது. அடுத்ததாக அடியகரம் ஐயாதல் என்னும் விதிப்படி நமக்கு இப்படி இருக்குது. அடுத்ததாக இணையவும் பண்பிற்கு இயல்பே என்னும் விதிப்படி நமக்கு பை கூட்டல் தமிழ்னு இருக்குது. அடுத்ததாக இனம் மிகழ் என்னும் விதிப்படி நமக்கு பைந்தமிழ் என்று புணர்ந்தது. சரி, நம்ம இந்த வீடியோவில் ஈறு போதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடி அகரம் ஐயாதல் அப்படிங்கிற 4 விதியை நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்னும் மீதி உள்ள 4 விதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் இந்த தமிழால் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.